நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு ஓட்டில் தோல்வியடைந்ததால் திமுக சேர்மனின் பதவி நூலிலையில் தப்பியது. நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய தலைவர் சௌமியா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுகவைச் சேர்ந்த 6 கவுன்சிலர்கள் உட்பட 12 கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நிலையில் நேற்று மாலை 3 மணியளவில் தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது. நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சேரன் மகாதேவி, சப் கலெக்டர் ஆயுஷ் குப்தா மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் யமுனா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மொத்தமுள்ள 16 கவுன்சிலர்களில் தீர்மானத்தை கொண்டு வந்த 12 பேர் மட்டும் கூட்டத்தில் பங்கேற்றனர். தலைவர் சௌமியா, அவரது கணவர் எர்பின் மற்றும் 2 அதிமுக கவுன்சிலர்கள் என 4 பேர் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. விதிகளின்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற மொத்த உறுப்பினர்களில் 4 பங்கு, அதாவது 13 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 12 கவுன்சிலர்கள் மட்டுமே வாக்கெடுப்பில் பங்கேற்றதால் தீர்மானம் தோல்வியடைந்தது. தீர்மானம் கொண்டு வந்தவர்களில் இடம்பெற்றிருந்த அதிமுக கவுன்சிலர்கள் 2 வாக்கெடுப்பை புறக்கணித்ததே திமுக சேர்மனின் பதவி தப்புவதற்கு முக்கிய காரணம் அமைந்ததாக குறிப்பிடத்தக்கது.